இது உங்கள் தமிழ் கிரேக். இப்போ நம்ம செய்ய போகிற ரெசிபி மஷ்ரூம் ஸ்டஃப்டு எக்குங்க. மஷ்ரூம் ஸ்டஃப் எக்கு, அவ்வளோதான். வாங்க, சூப்பராக இருக்கும். வாங்க, முட்டை எடுத்துக்கலாம். பெரிய முட்டைங்க, பெரிய முட்டை, அதனால் நான் 2 எடுத்துருக்கிறேன். பாருங்கள், ரெட்டைக்கருவுங்க, ரெட்டைக்கருவு முட்டை. நீங்கள் ஒத்தக்கருவு முட்டைன்னா ஒரு 2 முட்டை எடுத்து 3 முட்டை எடுத்துக்கோங்க. 3 முட்டை எடுத்திங்கன்னா கரெக்டாக வரும். இந்த அளவில் மஷ்ரூம் பாருங்கள், இந்த அளவில் மஷ்ரூமு. இப்போ இது நல்லா கலக்காங்க. இந்த அளவில் கொஞ்சம் பால் ஊற்றிக்கோங்க. பால் ஊற்றிக்கணும். அடுத்து தேவையான அளவு கொஞ்சம் உப்பு, மிளகுத்தூள். ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்து பாருங்க. வச்சாச்சுங்க. கடாயி எண்ணெய் ஊற்றிக்கலாம். காளானை சுத்தம் பண்ணி எடுத்து கழுவி வெட்டி வச்சுருக்குது. இந்த மாதிரி வெட்டிக்கோங்க, நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு அரை உப்பு போடுங்க மக்களே, போதும். சிக்கனில் வந்த மாதிரி தண்ணி நிறையா வருதில்ல, இந்த தண்ணி போகிற அளவு மட்டும் நல்லா வதக்கிட்டீங்களானவே நல்லா வெந்திருக்கும். தண்ணி நல்லா தண்ணி இல்லாத மாதிரி நல்லா வதக்குனீங்கன்னா சூப்பராக வெந்திருக்கும். அந்த இது போதும் மக்களே, எல்லாம் ட்ரை பண்ணுங்கள், நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். மக்களே, இங்கே பாருங்க, இதுலையும் போட்டுக்கலாம். பாருங்க மக்களே, சூப்பராக இருக்கும் மக்களே. கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் மிளகாய். சிம்பிளாக வேலை முடியும் மக்களே, சிம்பிளாக இருக்கும். நம்ம டேஸ்ட்டாக சாப்பிட்டுக்கலாம். மக்களே பாருங்கள், அவ்வளோ மக்களே, எப்படி இருக்கு மக்களே. எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள், சிம்பிளாக தான் இருக்குது இந்த ரெசிபி, சூப்பராக இருக்குது. இதை வச்சு ஒரு 4 ப்ரெட்டு சாப்பிட்டா உங்களுக்கு காலையில் டிஃபன் முடிஞ்சிடும்.
சரி, நம்ம சேனலை மறக்காதீங்க, தமிழ் கிரீக். அடுத்து ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, பாய்.